பிரபஞ்சம் தோன்றி சுமார் 1400 கோடி வருஷங்கள் ஆகுது. ஆனா உங்க மதங்கள் தோன்றி வெறும் 4000 வருஷங்கள் கூட ஆகல. அப்படி இருக்கும்போது உலகம் இப்படித்தான் தோன்றுச்சு, உயிர்கள் இப்படித்தான் தோன்றுச்சுன்னு என்னமோ இருந்து பார்த்த மாதிரியே கருத்து சொல்றீங்களே, இதெல்லாம் அகம்பாவம் இல்லையா? அது எப்படியா மனுஷங்கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கும்? ஆனா நாத்திகர்கள் அப்படி கிடையாது. எங்க கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைன்னு ஒத்துக்க நாங்க தயங்கவே மாட்டோம் அப்படின்னு நாத்திகர்கள் தங்களோட தாழ்மையை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனா இது ஒரு பித்தலாட்டம் மட்டுமல்ல, ஒரு பைத்தியகாரத்தனமும் கூட. மனிதர்கள் பதில் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லாத கேள்விகளுக்கு ஒருத்தன் இருந்து பார்த்த மாதிரியே பதில் சொல்லும் போது அதை அகம்பாவம்னு குத்தம் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குதான். ஆனா அதை யார் சொல்லணும்? அந்த மாதிரி கேள்விகளை கேட்டா எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றவன் தான் குத்தம் சொல்லணும். ஆனா நீங்க தெரியாதுன்னு நான் சொல்றீங்க. உலகம் எப்படி தோன்றுச்சு, உயிர்கள் எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டா விஞ்ஞானிகளே எங்களுக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றாங்க. ஆனா நீங்க உலகத்துக்கு தொடக்கம்னே ஒண்ணு கிடையாது, உயிரினம் தானாவே தான் தோன்றுச்சு அப்படின்னு தீர்மானமா ஒரு பதில சொல்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க மட்டும் என்ன இருந்தா பாத்தீங்க? இல்ல. அப்படி இருக்கும்போது எங்களை அகம்பாவிகள்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதுவும் இல்லாம எங்க கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைன்னு ஒரு விஞ்ஞானி சொல்லலாம். நாத்திகம் எப்படி சொல்ல முடியும்? விஞ்ஞானம்ங்கிறது வெறும் தேடல். எது எங்க இருக்கு, எது எப்படி நடக்குதுன்னு தேடி தேடி பதிவு செய்யறது தான் அவங்க வேலை. மற்றபடி இப்படித்தான் வாழணும்னு விஞ்ஞானிகள் எதையும் சொல்றதில்லை. ஆகையால எங்க கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைன்னு ஒரு விஞ்ஞானி சொன்னா அது நியாயம். ஏன்னா இதுதான் சரியான பாதைன்னு அடம் பிடிக்காதவனுக்கு இந்த பாதை எந்த ஊருக்கு போகுதுன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்ல உரிமை இருக்கு. ஆனா மரண தண்டனை தவறு, கருக்கொலை சரி, ஜாதி தவறு, இடஒதுக்கீடு சரி அப்படின்னு வளைச்சு வளைச்சு அடம் பிடிக்கிற நாத்திகர்கள் எங்க கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எல்லா கேள்விக்கும் எங்க கிட்ட பதில் இல்லைன்னு சொல்றவனுக்கு இப்படித்தான் வாழணும், இதுதான் சரின்னு சொல்ற உரிமையே இல்லையே. எல்லாத்துக்கும் மேல எங்க கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொன்னாலே அதுல தாழ்மைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வார்த்தைகளை நீங்க சொல்லிக்கிட்டு அதை உங்களோட பெருந்தன்மைன்னு வேற நம்பிக்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு சொல்றது?